இந்த பேனரை பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராய உயிரிழப்புகள், போதைப் பொருள் புழக்கம், அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா படுகொலைகள். அதை பார்த்தாலே நமக்கு என்ன தோணுது? இங்கேருந்து தான் அங்கே போக முடியுது இல்லையா? இந்த போதைப் பொருட்களாலும் இந்த கள்ளச்சாராயத்தினாலும் தான் நம் நாடு அப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அதற்கு தலைமை யார் வகிக்கிறாங்க? கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்க நம்மளோட டிஎம்கே கட்சி தானே. கள்ளச்சாராயத்தை எத்தனை இடத்துல கள்ளச்சாராயத்தினால இப்ப பாதிப்பு. சாராய கடைகளை எடுத்து நடத்துறவங்க யாரு? இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னையவே எடுத்துப்போம். எத்தனை இங்க இருக்கிற ஏரியால எத்தனை ரவுடிசம் ஏரியா எத்தனைகள் இருக்கு. அதை சரிப்படுத்தி சீர்படுத்த அங்க உள்ள குழந்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க, அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்க எந்த அரசு முன் வந்தது இது வரைக்கும்? அப்பறையே இந்த மாதிரியான கொலையாளிகள் உருவாக மாட்டாங்க. வீரப்பனார் அவருடைய மகள் என்னை சொன்னாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் அப்படின்னு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆமா, நான் ஒரு வீர தமிழ்நாட்டின் போராளியின் பிள்ளைதான், ஆயுதமேந்திய போராளியின் பிள்ளைதான். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க. ஒரு ஆயுதம் ஏந்தி மக்களுக்காக நின்ற போராளியை கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க தோத்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொலைகளை செய்கின்ற ரவுடிசம் எப்படி பண்றாங்க? ஊர் தெரியாது, பேர் தெரியாது, பணம் கிடைச்சா போதும், பேர் கிடைச்சா போதும், யாரை வேணாலும் வெட்டி போடுவேன், எந்த காரணமும் தேவையில்லை. பணம் ஒன்றுதான் காரணம், குடி ஒன்றுதான் காரணம், தேவை ஒன்றுதான் காரணம். எங்க போயிட்டு இருக்கு நம் மனித சமூகம்? இதை சிந்தித்துதான் இத்தனை போராளிகளும், இத்தனை சுதந்திர இந்த நாட்டினுடைய தியாகிகளும் இதை சிந்தித்துதான் தன்னுடைய உயிரை இழந்தாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை ஆள்றவங்க தான் ராஜா, என்ன மீறி எதுவும் இல்லைன்னு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவன் ராஜா கிடையாது. நாட்டை பத்தி சிந்திச்சு நாட்டுக்காக ஓடுறவன் தான் ராஜா. அப்படி சிந்திச்சு ஓடிட்டு இருக்கிறவரை தான் என்னோட சித்தப்பா செந்தமிழன் சீமான். அவர் பின்னாடி இன்னைக்கு கை கோர்த்து நிக்கிறதுக்கு, இப்படி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஒரு தமிழ் போராளியின் பிள்ளையாக பெருமைப்படுகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு 40.8% உயர்த்தியிருக்காங்க. 20 பைசால இருந்து 55 பைசாக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. எத்தனை மின் உலைகள்? எல்லா துறையும் நீங்க தனியாருக்கே கொடுத்துட்டு, பேருக்கு நீங்க அங்க பதவியில் அமர்ந்துகிட்டு தனியார் கம்பெனியை வந்து நாட்டை நடத்த வச்சிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா? மக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். வரி கட்டுறோம் யாருக்கு? நியாயப்படி பார்க்க போனா நீங்களுமே இந்த நாட்டை தாரை வாத்து தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டு நீங்களும் உங்ககிட்ட கையேந்தி தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. அந்த கொடுமை வந்து இந்த மக்களுக்கு புரியல. பாவம். தயவு செய்து மக்கள் இதை யோசிக்க வேணும். சாராயத்தையும் குடிப்பழக்கத்தையும் கஞ்சா போதையையும் பிறக்கிற பிள்ளைக்கு ஊக்குவிக்கிற, கொடுத்து பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்டை நடத்தக்கூடிய ஆளக்கூடிய ஒரு தலைவர் எப்படி அந்த நாட்டுக்கு சரியான தலைவராக இருக்க முடியும்? அடுத்த வர ஜெனரேஷனையே அழிக்கிற வேலை இல்லையா இது? நீ ஏன் மானத்தமிழனா இருக்கிற? குடிபோதையில போய் கொலை பண்ணு, கற்பழி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க செழிப்பா மக்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த தமிழ்நாடு வந்து மண்ணோட மண்ணா புதையணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து யோசிப்போம் மக்களே. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் 1000 போராளிகளை வந்தா போலீஸுகளை ஏவி விட்டு கொன்னுடலாம், இல்ல இந்த மாதிரி
என்னோட ஆம்ஸ்ட்ராங் நம்மளோட ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவை கொன்ன மாதிரி மறைமுகமா இந்த மாதிரி ரவுடிகளை ஏவி விட்டு கொண்டலாம். எப்படியா ஒண்ணு உயிர் எடுத்துட்டா போதும், பிரச்சனை தீர்ந்தது. அப்படி இல்லை, அவர்கள் போனா அந்த இடத்துக்கு அடுத்தது நாங்க வருவோம். நீங்க தேவைக்காக இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நாங்க மக்களுக்காகவும் இந்த நாட்டின் உயர்வுக்காகவும் இங்க நின்றுட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு உயிர் அப்படின்றது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றது நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன், ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் இதுலயே இருக்கு. ஆனா நாங்க உயிரை இழக்கிறதுக்கும் தயங்காமல் தான் இன்னைக்கு மக்களுக்காக இங்க நின்றுட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருப்போம். நீ ஜாதி வாரியா பிரிச்சு ஆட்டாடு, மத வாரியா பிரிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு. மின் கட்டண உயர்வின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட நிலத்துல நீ என்னோட நிலத்தை அழிச்சு அந்த மின்னை உருவாக்கிட்டு இருக்க, உருவாக்கி மற்ற நாட்டுக்கு வித்துட்டு இருக்க. அப்படி பண்ணியும் இங்க உள்ள மக்களுக்கு சரியான நியாயமான விலையில உன்னால கொடுக்க முடியல. இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு? நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் உருவாகி கொண்டுதான் வருவோம். போராளிகளின் பிள்ளைகளாகவும் மக்களுக்கான தலைவர்களின் பிள்ளைகளாகவும் என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் பின்னாடி நின்றுட்டு தான் இருப்போம். அவர் சொல்ற பாதையை எடுத்து போய்கொண்டுதான் இருப்போம். எங்கள் பின்னாடி மக்களும் வரக்கூடிய காலம் வெகு தூரம் இல்லை. நன்றி. சிறுவர்களுக்கென குழந்தைகளுக்கென ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அதாவது சிறுவர் நீதி சட்டம், போக்சோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுப்புதல் சட்டம்னு 2 சிறப்பு சட்டங்கள் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம காவல்துறை தான் அதுக்கு என்னன்னா, இப்போ முன்னாடி பேசிட்டு போனாங்க இல்லையா, அதே தான் குழந்தைகள் விஷயத்திலையும் இதே தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகள் நல உறுப்பினராக பணியாற்றிய அனுபவத்திலிருந்து சொல்றேன். எங்க கிட்ட இது மாதிரி வழக்குகள் தான் வரும். அதுல ஒரு குழந்தை ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒரு காதல் வயப்பட்டு விழுந்துட்டா. திருப்பி அவ அதோடைய தாக்கத்தை உணர்ந்து நாம படிப்புல கவனம் செலுத்துவோன்னு பாதையை மாற்றி படிப்புல கவனம் செலுத்துறா. அந்த பையன் என்ன பண்றான்னா, ஆசிட் வீசிடுவேன் அப்படின்னு சொல்றது, போகும்போது கல்லை தூக்கி விசிறி அடிக்கிறது அம்மா அப்பா மேல. குழந்தை தனியா இருக்கும்போது கதவை இடித்து கொண்டு பலாத்காரம் செய்ய முனைவதுன்னு பயங்கர தொந்தரவு. அவர்கள் காவல்துறையை நாடுகிறார்கள். ஏற்கனவே அரசியல் பின்புலங்களை வைத்து காவல்துறை அதை மழுங்கடிக்கிறது. தலைமை ஆசிரியர் உதவியுடன் அவர்கள் எங்களை அணுகுகிறார்கள். அப்பொழுது நாங்கள் காவல்துறைக்கு ஆணையிடுகிறோம். இந்த பிள்ளைக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, 12ஆம் வகுப்பு படிக்கிறாள், உடனே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறோம். ஆணையை வாங்கி கொண்ட காவல்துறைக்கு ஏகப்பட்ட கோபம். ஒரு 2 வாரங்கள் கழித்து எங்களுக்கு வழக்கு பதிவு செய்தாயிற்று என்ற தகவல் வருகிறது. நான் பெண்ணின் தகப்பனருக்கு தொடர்பு கொண்டு வாங்க அடுத்த நடவடிக்கைக்கு நாம போவோம் அப்படின்னு பேசினா அவர் சொல்றாரு, ஐயா சாமி எங்களை விட்டுருங்க, எங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இவங்க மூலமா இப்படி ஒரு வழக்க பதிய வச்சிருப்ப, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு குற்றவாளியை தேடுவதற்கு, குற்றவாளியோட எல்லா தகவலும் அதுல இருக்கு, இவங்க போய் தேடுவதுக்கு பதிலாக அப்பாவை அதாவது சீருடையோட போய் ஊரெல்லாம் உலகெல்லாம் பரப்பி அவமானத்துல கூனி குறுக வச்சு, அதாவது மறைவா இருந்த செய்தியை ஊருக்கே அறிவிச்சு, சட்டப்படி சீருடையுடன் காவல்துறை போகக்கூடாது, சம்பந்தப்பட்ட சிறுமியின் ஏரியாவுக்கு சீருடையில் போகக்கூடாது, சீருடையில் போனாதானே தெரியும் அவமானப்படுவாங்க அப்படின்ட்டு கூனி குறுக வச்சு எங்களுக்கு வழக்கு பதிச்சதே போதும், இப்போ அந்த தொந்தரவெல்லாம் கொஞ்சம் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம் விட்டுருங்கம்மான்னு கண்ணீரோட ஓடி போயிட்டாரு. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சிறுவனை ஆபாச படம் காட்டி போதை வஸ்துக்கு மயக்கி ஒரு பெரியவர் ஆபாசமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதை தன்னுடைய கைபேசியில் படம் பிடித்து வைத்துக் கொண்டு சிறுவன் திருந்தும் போது இதை காட்டி இதை நான் பரப்பி விடுவேன் என்கிறார். இதே மாதிரி குழுமத்திற்கு வருகிறார்கள். காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு ஏன் நீங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்னு கேட்டா,
உங்களுக்கு தெரியுமா மேடம், அது குழந்தைங்கள்லாம் அப்படி ஒரு தைரியத்தில் வந்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மன உளைச்சல்லாம் காணாமல் தற்கொலை பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாத மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. இவங்க கேட்குற கேள்விகள் அப்படி, உனக்கு அப்ப இனிச்சுதா, இப்ப கசக்குதா, உன் அம்மா சரியா வளர்த்தாதானே, உன் அப்பன் சரியா இருந்தாதானேன்ட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அந்த பெண்ணோ சிறுவனோ நம்மளால தானே நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கேவலப்படுறாங்கன்னு தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்று வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. நான் இந்த குற்றத்திற்கு துணை போகின்ற அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்களுக்கும் குழந்தைகள் உண்டு, பேர பிள்ளைகள் உண்டு, அவர்களும் பள்ளி செல்வார்கள், பள்ளியில் மொட்டை மாடி உண்டு, ஜாக்கிரதை. ஆகா, நாங்கள் 7 அடுக்கு பாதுகாப்பில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அப்படி நேராது என்று நினைக்க வேண்டாம். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன ஒரு தன்னுடைய தளபதியின் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவனை கொன்று அபகரித்து கொண்டார். இறைவனுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ஒரு மகத்தான பணியில் இருக்கும்போது ஒரு உயிரை கொண்டு இப்படி அபகரித்து கொண்டாயே, நீ மறைவில் செய்ததை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன், உன்னுடைய தலைமுறையில் உன் பெண் இதே போல் ரணகலப்படுவாள் என்று சாபமிட்டு செல்கிறார். நடந்ததா? ஆம். அவனுடைய மகள் வயது பருவமடைந்த போது தன்னுடைய மாற்று மனைவியின் மகனாலேயே நாசமாக்கப்பட்டால் உலகமே பார்த்தது. அவமானத்தில் இரத்த கண்ணீரில் குறுகினான். எந்த 7 அடுக்கு பாதுகாப்பும் விதியின் முன் நிற்காது. அதே மாதிரி பகிங்கரமாக மீடியாவில் சவால். அந்த காமாட்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, வேணா கோமாட்சி மாவடுன்னு கூட வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்க, அதாவது ஆட்சி குறை சொல்லுகிறார்கள், தவறை சுட்டி காட்டுகிறார்கள், கோபத்தில் சொல்லுகிறார், வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கோங்க, லாரி எல்லாம் போகும் பார்த்து. என்ன சொல்ல வருகிறார்? லாரியில் அடித்து தூக்கிடுவோன்னு அவங்க அரசோட என்ன பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த அரசியல் பழிவாங்கல் கொலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நீங்கள் 1000 வருடம் வாழ்ந்து விட போகிறீர்களா, இல்லை சாகாவரம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்களா, இல்லை நீங்கள் உயிர் பலி வாங்குகிறீர்களே அவர்களுடைய ஆயுசு நாட்கள் உங்கள் ஆயுசுகளோடு ஒட்டி கொள்ள போகிறதா? ஒரு நெஞ்சு வலி எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்றதுக்குள்ள போயிருமேயா. கொஞ்சம் ஒரு வீடியோவாவது பாருங்க. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்கும்போது மரணித்து விடுகிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள், பிள்ளையோடு சமைத்து கொண்டிருக்கிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். ஒரு நெஞ்சு வலி தான் உணர்வதற்குள்ளேயே மரணித்து விடுகிறார்களே. இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்தீர்களானால் இறைவனும் இருக்கிறாரா, இல்லை மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா, விதி வலியதா என்பது உங்களுக்கு புரியும். இறுதியாக சொல்லி அமர்கிறேன், நீங்கள் விதைத்ததை நீங்களே அறுப்பீர்கள், அது ஒரு நாள் நடக்கும். எங்களுடைய அண்ணனின் ஆட்சி காலத்திலே நீங்கள் விதைத்த வினை எல்லாம் உங்களை கருவறுக்கும் என்று சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.